அண்மைச் செய்தி. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள் கிளாம்பாக்கத்தில் பேருந்துக்காக குவிந்ததால் மக்கள் கூட்டம் அப்பகுதியில் அலைமோதி வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளனர். சென்னை திரும்பிய மக்கள் நகருக்குள் செல்வதற்காக கிளாம்பாக்கத்தில் மாநகர பேருந்திற்காக ஏராளமானோர் காத்திருந்தனர். சென்னை திரும்பிய மக்கள் நகருக்குள் செல்வதற்காக பேருந்திற்காக ஏராளமானோர் காத்திருந்ததால் அப்பகுதியில் கூட்ட நெரிசலாக காணப்பட்டது. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள் கிளாம்பாக்கத்தில் பேருந்துக்காக குவிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பாக பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் சென்னை திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில நேற்று மாலை முதலே ஜிஎஸ்டி சாலை, செங்கல்பட்டு, பரனூர், அதே போல தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 12 மணி நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில அதாவது அரசு போக்குவரத்து கழகங்களிலிருந்து வெளியூர் சென்றிருந்த மக்கள் தற்போது சென்னை திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை நகருக்குள் வருவதற்கு பேருந்துகள் இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக பள்ளிக்கு, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மக்கள், அதே போல பணிக்கு செல்லக்கூடிய மக்கள் தங்கள் பகுதிக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த 7 நாட்களாக விடுமுறை தினம் முடிந்து தற்போது திரும்பி உள்ள நிலையில தங்கள் வேலைகளை பார்க்க முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக மாநகர பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் சென்னை பகுதிகளில் அதிகப்படியான மாநகர போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகள் இயக்கப்படாததுனால மக்கள் செல்வதற்கு அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2 மணி நேரமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகிறார்கள். ஆனால் போதிய பேருந்துகள் இல்லாததால் அவரவர் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை நகருக்குள் பேருந்துகள் குறைவான அளவே இயக்கப்படுகின்றன. சென்னை புறநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், பாலவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படவில்லை. அதனால அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது ஒட்டுமொத்தமா பயணிகள் கூட்டம் ஆயிரக்கணக்கான தலைகள் காட்சியளிக்கப்படுகிறது. வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிகாலை முதலே நின்று வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் போக்குவரத்து துறை செய்து தரப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் கார்கள் மற்றும் தனியார் வாகனங்களும் அதிகப்படியான கட்டணம் வசூலிப்பதால் அங்கு மக்கள் அதை பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வருவது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் இருப்பதனால தங்கள் சொந்த வாகனங்களை கூட சென்னை நகருக்குள் உரிய நேரத்தில் வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இங்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மட்டும் இல்லாமல் இங்க தாம்பரம் பேருந்து நிலையம், அதே போல ரயில் நிலையங்கள்லயும் அதிகப்படியான கூட்டம் இருந்து வருவதால ஒட்டுமொத்தமா சென்னைக்கு உள்ளே வரக்கூடிய மக்கள் வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இன்று முழு காலை அனைவரும் பள்ளி, கல்லூரி மற்றும் பணிகளுக்கு செல்ல வேண்டும். ஆனால் உரிய பேருந்து வசதிகள் செய்யப்படாததால் ஒட்டுமொத்தமாக இன்றும் விடுமுறை எடுக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இன்று அதிகாலை தங்கள் பகுதிகளுக்கு இருந்து புறப்பட்ட மக்களும் இங்கு செங்கல்பட்டு, பரனூர், அதே போல மாமண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி தவித்து வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக இந்த ஜிஎஸ்டி சாலையில இருக்கக்கூடிய பேருந்துகள் ஆமை வேகத்தில் ஊர்ந்தே செல்வதால தங்கள் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாம தாம்பரம் பகுதி மட்டும் இல்லாம அதாவது மேற்கு தாம்பரம், கிழக்கு தாம்பரம், அதே போல சோழிங்கநல்லூர், பல்லாவரம், ஜமீன் பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்களும் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக இன்று வேலை நாள் என்பதாலும் அவசரமாக ஊர் திரும்பியதாலும் அதிகப்படியான வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால ஒட்டுமொத்தமா போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தம்பிப்பது மட்டும் இல்லாமல் தங்களது சொந்த வாகனங்களில் செல்ல கூடியவர்கள் வழி இல்லாமல் ஜிஎஸ்டி சாலையில ஒட்டுமொத்தமா சாரையா நின்று தங்கள் நேரத்தை கழிக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டிருக்குது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா சென்னை நகருக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் ஆங்காங்கே நிற்கக்கூடிய நிலையம், அதே போல
இந்த பேருந்துகள் உரிய முறையில் இயக்கப்படாததுனால மின்சார ரயில்களை நம்பி வந்த மக்கள் தாம்பரம் அதே போல பொத்தேரி உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்கள்ல குவிந்து வராங்க. அதிகப்படியான பயணிகள் வந்ததாலும் ஏற்கனவே இயக்கப்படும் ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுறதுனால ஒட்டுமொத்தமா தங்கள் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் அவதி அடைந்து வருகிறார்கள். போக்குவரத்து நெரிசலும் கடுமையாக இருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராம்குமார்.